Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதுக்கு அப்புறம் எப்போதுமே தக்காளியும் கொத்தமல்லி இருந்துச்சுனா நீங்க மறக்காம இந்த சட்னி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 5-6 பல் தோல் உரித்து பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக இருக்குன்னா 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து வதங்கிட்டு இருக்க அந்த பொருட்களோட இதை சேர்த்துக்கலாம். தக்காளி இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கொலைய வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவு பல்லு பண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட அரைநெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் கூட சேர்த்து லாஸ்ட்டாக இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு வதக்கிறாதீங்க. கொத்தமல்லி வந்து ரொம்ப நல்லா வதக்கணும் அப்படின்னா ஒரு கசப்பு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஜஸ்ட் இதோட வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஹீட்லேயே வந்து நல்லா வந்து வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கூடவே தாளிப்புக்கு ஒரு வரமிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு டக்கரான சைட் டிஷ் தக்காளி கொத்தமல்லி சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான இட்லி தோசை கூட இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸஸாக 2 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காம இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கிளியர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதேமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye.